Good morning, good afternoon, and good evening. Welcome to Codex Prime Arena. இன்னைக்கு நம்ம ஜாவால பார்க்க போகிறது வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். A variable in Java is like a container that stores a value in memory, and the value inside the container can change during the program execution. ஓகே, ஜாவால இந்த வேரியபிள்ஸை கண்டெய்னர் மாதிரின்னு சொல்றாங்க. ஓகே, யூஸ்வலி கண்டெய்னர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது ஒரு பொருளை உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணி அதை அப்புறமா நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிப்போம். கரெக்டா? அதே மாதிரி தான் ஜாவால வேரியபிள்ஸை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு வேல்யூ, அதாவது ஒரு டேட்டா வந்து அதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்றதுக்காக தான் இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட், டேட்டா டைப்ஸ். A data type defines what type of value the container can hold, such as integer, character or decimal number. ஓகேவா? இந்த வேரியபிள்குள்ள என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து இருக்குன்றதை டிஃபைன் பண்ணுறது வந்து இந்த டேட்டா டைப் தான். ஓகேவா? அந்த டேட்டா வந்து இன்டிஜராக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், இல்லை டெசிமல் நம்பர்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து வேரியபிள்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது வந்து டேட்டா டைப்ஸ். ஓகேவா? நான் இங்கே வந்து ரெண்டு வேரியபிள் வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஓஷன் ஒரு வேரியபிள் என்கிட்ட இருக்குது, இன்னொன்று வந்து லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, ஓஷனில் வந்து என்ன இருக்கும்? ஃபிஷ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து வேரியபிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து இதில் இருக்க டேட்டா. ஓகேவா? ஓஷனில் என்ன இருக்கும்? ஃபிஷ் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், லேண்டில் என்ன இருக்கும்? லேண்டில் வந்து நம்ம தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லேண்ட் கண்டெய்ன்ஸ் த ஹியூமன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஓஷனை வந்து நான் ஸ்ட்ரிங் கண்டெய்னர் நான் எடுத்துக்கிறேன், ஃபிஷ்ஷஸ் வந்து நான் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங் கண்டெய்னருக்குள்ள என்னால் ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் என்னால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் பட் வேர்ட்ஸ். ஓகேவா? வேர்ட்ஸ், லெட்டர்ஸ். நெக்ஸ்ட், இன்டிஜர் கண்டெய்னர். ஓகேவா? இன்டிஜர் கண்டெய்னருக்குள்ள என்னால் வந்து இன்டிஜர் வேல்யூஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இன்டிஜர் வேல்யூஸ் ஆர் நத்திங் பட் நியூமரிக்கல் வேல்யூஸ், நம்பர்ஸ். ஓகேவா? என்னால் போயிட்டு ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போயிட்டு லேண்டில் என்னால் வைக்க முடியாது, ஹியூமன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஓஷன்லேயும் நம்மளால் வந்து இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரிங் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ண முடியும், இன்டிஜர்ஸை இன்டிஜர் கண்டெய்னரில் தான் நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இதை ஒன்று டீட்டெயிலில் பார்க்கறதுக்கு ஒரு கோடிங்கை வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல வேர் டேட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஜாவா ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி என்னோட கிளாஸ் நேமும் இன்னும் தான் இருக்கணும், வேர் டேட்டான்னு தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த மெயின் ஃபங்க்ஷன் கீழே தான் நம்மளோட கோடை வந்து நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து எப்படி வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கண்டெய்னர் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரிங் கண்டெய்னர் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரிங்னு டைப் பண்ணணும். எஸ் மட்டும் கேப்ஸில் இருக்கணும். ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் அந்த வேரியபிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நேம் வந்து தரணும். ஓகே, இந்த இடத்துல வந்து வேரியபிளோட நேம் வந்து நான் வந்து நேம்னே தந்துடுறேன். ஓகேவா? வேரியபிளோட நேம் தான். ஸோ இப்போ இந்த நேம்ன்ற வேரியபிள்குள்ள நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு, எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும், சேவ் பண்ணவும் முடியும். ஓகேவா? டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து இப்போ தரப்போம். ஓகே, அந்த ஸ்ட்ரிங்கோட நேம் வந்து என் நேமே நான் தந்துடுறேன், கோகுல். ஓகேவா? அதே மாதிரி எல்லா எல்லா லைனோட எண்டிங்லையும் எப்பயுமே ஒரு செமிகோலன் ஒன்று இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ இந்த வேல்யூ வந்து நான் கீழே வந்து டெர்மினல் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இதுக்குள்ள அந்த வேரியபிளோட நேம் தந்தா டெர்மினல்ல அந்த வேரியபிள்குள்ள இருக்க நேம் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ வேரியபிளோட நேம் என்ன? நேம் தான் வேரியபிளோட நேம். நெக்ஸ்ட், எப்பயுமே ஒரு லைனோட எண்டில் செமிகோலன் வைக்க மறக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோடிங் வந்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி ஸ்பேஸ் இந்த ஃபைலோட நேம் வேர் டேட்டா டாட் ஜாவா. ஓகே, நம்மளுக்கு கம்பைலேஷன் அப்போ எந்த ஒரு எரருமே இல்லை. நெக்ஸ்ட், இப்போ கோடை ரன் பண்ணணும். ஜாவா வேர் டேட்டா டாட் ஜாவா. ஓகே, ஆஸ் யூ கேன் சி இந்த இடத்துல கோகுல்னு சொல்லிட்டு என்னோட நேம் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட், இதே மாதிரி நான் இன்டீஜரில் எப்படி பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்ட்ரிங்கை எப்படி வந்து ஆட் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைனில் வந்து திருப்பியும் இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்ட்ரிங்கு இதோட நேம் வந்து ரெட்னு வச்சுப்போம். ஓகேவா? ஈக்குவல் டு என்னோட மீதி பேலன்ஸ் நேம் கிருஷ்ணன். ஓகேவா? கோகுல கிருஷ்ணன். அதுதான் எப்பயுமே அந்த லைனோட எண்டில்
செமிகோலன் வச்சிடணும். நெக்ஸ்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஸ்ட்ரிங்கோட நேம், இந்த வேரியபிளோட நேம் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து தந்திருக்கோம். நேம்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போதைக்கு பிரிண்ட் பண்ணா இந்த கோகுல்ன்ற நேம் மட்டும் தான் வந்து பிரிண்ட் ஆகும். எப்படி இது கூட மீதி இருக்கு இந்த கீழே நம்ம நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண இந்த வேரியபிளோட உள்ள இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணோம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்க இந்த நேம் பக்கத்துல பிளஸ் சிம்பிள் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண இந்த செகண்டா இருக்க இந்த வேரியபிளோட நேமையும் அந்த இடத்துல வந்து கொடுத்துடணும். ரெட். ஓகே. ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அவுட்புட் என்ன வரும்? என்னோட அந்த 2 நேமும் சேர்ந்து வரும். கோகுலகிருஷ்ணன்னு சொல்லிட்டு. ஒரு ஃபுல் நேமாக வரும் இந்த இடத்துல. எஸ். இந்த இடத்துல எனக்கு கோகுலகிருஷ்ணன்னு சொல்லிட்டு என்னோட ஃபுல் நேமும் வந்துருச்சு. இப்படி தான் 2 ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு இன்டிஜரை எப்படி சேவ் பண்ணி 2 இன்டிஜர்ஸை எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நான் ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்டிஜர் கண்டெய்னர் நம்ம வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இன்டிஜர் கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன டேட்டா டைப்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? இன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களோட கண்டெய்னருக்கு வந்து ஒரு நேம் வந்து நீங்கள் வந்து தரணும். ஏன்னு நான் வந்து இந்த இடத்துல வந்து தந்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து டபுள் கோட்ஸ்களை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். இன்டிஜர் அப்படி தேவையில்லை. ஓகேவா? அப்படியே நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்து தந்துக்கலாம். 10ன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து ஒரு இன்டிஜர் வந்து தரேன். இதுக்கும் வந்து கடைசியில் என்ன பண்ணணும்? ஒரு செமிகோலன் வந்து வைக்கணும் எப்பயுமே. ஓகே. நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு நம்பர் வந்து நான் வந்து சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் திருப்பி அதே மாதிரி இன்ட் b ஈக்குவல் டு 20ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நம்பர் வந்து தரேன். ஓகேவா? ஸோ இதோட எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு செமிகோலன் வந்து எப்பவுமே வச்சிடணும். நெக்ஸ்ட் இதை வந்து நான் வந்து இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ system dot out dot print. ஓகே. ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்? ப்ரீவியஸாக நம்ம ஸ்ட்ரிங்கை எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி தான் 2 வேரியபிளோட நேமையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ a ப்ளஸ் பி அண்ட் எண்டில் வந்து ஒரு செமிகோலன். இந்த இடத்துல என்ன நடக்கும்? இப்போ இந்த ஏன்ற இன்டீஜர் வந்து இங்கே இருக்க ஏல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்டாக இந்த ஏல ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த 20ன்ற இன்டீஜர் வந்து பியில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த 2 வேரியபிள்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூஸ் ரெண்டுமே இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுவோம். ஜாவா சி var data டாட் ஜாவா. ஸோ கம்பைலேஷன் அப்போ எரர் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ ரன் பண்ண போகிறோம். ஜாவா var data டாட் ஜாவா. ஸோ ரன் பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு வரும்? 13 சொல்லிட்டு இந்த இடத்துல வரும். ஒருவேளை இந்த இடத்துல இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டுக்குள்ள இந்த கண்டிஷனில் இதை வந்து நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தந்தா என்ன ஆகும்? இந்த 2 வேரியபிள்ஸை ஏ ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும்? உள்ளே இருக்க இந்த 2 வேல்யூஸும் ஆட் ஆகி பிரிண்ட் ஆகுமா? இல்லை இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க இந்த ஏ ப்ளஸ் பின்ற இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுமா? ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நம்மளுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகுது? ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன தந்தாலும் உள்ளே இருக்கா இந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். தேங்க்யூ.